ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் புதுசாக ஆன்கோயிங்கில் இருக்க ஒரு ட்ராமா தான் பார்க்க போகிறோம். டெல் மீ தட் யூ லவ் மீங்கிற ஒரு ஃபீல் குட் ட்ராமா தான். இந்த ட்ராமாவோட ஒன்லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காது கேட்காத நம்ம ஹீரோ ஆக்ட்ரஸ் ஆகணும்னு நினைக்கிற நம்ம ஹீரோயின், இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் வர ஒரு அழகான லவ் தான் இந்த ட்ராமாவே. பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக, நம்மள ஒரு ரெஃப்ரெஷிங்காக, நம்ம டவுனாக இருக்கோம்னா ஒரு ரெஃப்ரெஷிங்காக நம்ம வேணும்னு தோணும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ட்ராமா தான். உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு வீட்டு முன்னாடி நின்று மாதிரி பார்த்துட்ருப்பாரு. அந்த இடத்துலேருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வந்துடுவாங்க. நம்ம ஹீரோயின் தான் காட்டுவாங்க. ஏர்போர்ட்லேருந்து இறங்கி பஸ் பிடிச்சி ஒரு இடத்துக்கு போவாங்க. அப்படியே ஹீரோயின் வாய்ஸ் ஓவர் தான் இந்த சீன்லாம் நம்மளுக்கு போகும். ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த உலகத்தில் நம்ம ரெண்டு பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த உலகத்தில் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பையன் ஒரு டிஃபால்ட்டோட ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்னா, அந்த பொண்ணுக்கிட்டேயே ஒரு டிஃபால்ட் இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்றது பார்த்தீங்கன்னா எல்லாருமே செட் ஆகாது, பிரிஞ்சிடுவீங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, அது உண்மையாக இருந்தாலுமே பிரியிற வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருப்பாங்களே. ஒன்றா இருக்கும்போது அவங்க லவ்வை ஷேர் பண்ணுறது, மேபி அவங்க லவ் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கணும்னு கிடையாது, ஃபேராக இருக்கணும்னு கிடையாது. ஆனால் அது வரையும் நம்ம ஒன்றா இருக்கலாம் இல்லையா, அது உங்களுக்கு ஓகே தானேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்படியே மாண்டேஜில் நம்மளுக்கு அந்த சீன்லாம் காட்டுவாங்க. ஹீரோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அது வரையும் தனியாக தான் இருப்பாங்க. இவங்க கடைசி டயலாக் சொல்லி முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல பீச்சில் தான் நின்றுட்டுருப்பாங்க. அப்போ ஹீரோயினோட ஸ்கார்ஃப் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கிட்ட போயிடும். ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு அதை எடுத்து கொடுப்பாங்க. ஹீரோயினும் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து வந்துடுவாங்க. ரெண்டு பேருமே அங்கேருந்து பிரிவாங்க. நம்ம ஹீரோயின் எதுக்காண்டி இங்கே வந்திருப்பாங்கன்னா ஒரு ஷூட்காண்டி தான் வந்திருப்பாங்க. அப்படி ஒரு சீனில் சிரிக்க சொல்லும்போது ஹீரோனுக்கு நேச்சுரலாக சிரிக்க வராது. அதனால் டேரக்டர் வந்து எந்த மாதிரி சிரிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அசிஸ்டன்ட் டேரக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் டைம் வேஸ்ட் ஆகுது, வேணா இவங்களை ரீப்ளேஸ் பண்ணி வேறு யாராச்சும் கூப்பிட்டுக்கலாமான்னு சொல்லும்போது ஹீரோயின் இல்லை நான் பண்ணுறேன்பாங்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காண்டி வந்திருப்பாங்க. தூரமாக நின்று தான் ஹீரோயின் அங்கே இருக்கிறத பார்ப்பாங்க. அது ஹீரோயினே ஹீரோவுக்கு தெரியாது. அங்கே நிற்கிற ஹீரோயினை பார்த்து ஃபோட்டோ எடுப்பாங்க. அங்கேருந்து ஹீரோ வந்துடுவாங்க. இந்த சைடு ஹீரோயினுக்கு ஷூட் முடிஞ்சிருக்கும். ஆனால் ஹீரோயின் யாருமே கண்டுக்காமல் போவாங்க. ஹீரோயினை வந்து சார் என்னாச்சு, முன்னாடி பண்ணது தப்பு தான், டேரக்டர்கிட்ட பேசலாமேம்பாங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு இந்த ஷூட்டிங் வாய்ப்பு இருக்காது, நீங்கள் கிளம்பி போயிடலாம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரூமை 2 days நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது ஹீரோயின் ப்ளீஸ் டேரக்டர் கிட்ட மாதிரியே பேசி பாருங்கம்பாங்க. அப்போ அசிஸ்டன்ட் டைரக்ட் பண்ண டேரக்டர்லேருந்தே கால் வரும். ஹீரோனும் அப்பாட நம்மளுக்கு சான்ஸ் கிடச்சிருச்சுன்னு நினைக்கும் போது அவர் என்ன சொல்வார்னா, உங்களோட ஸ்கார்ஃப் எவ்வளோன்னு கேட்டது, அழகாக இருக்குது கொடுத்துட்டு போக சொன்னாருங்கும்போது ஹீரோயின் அப்போ நான் வேண்டாமாங்க, இல்லை இல்லை உங்கள் ஸ்கார்ஃப் என்ன, அது எவ்வளோன்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோயின் அதெல்லாம் விற்கிறது கிடையாதுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுவாங்க. சரி கூல்ட்ரிங்க்ஸ் ஆச்சு குடிக்கலான்னு வெண்டிங் மிஷினில் காசு கொடுத்தா ஹீரோயினுக்கு அது கூட வராது. இது என்னடா இதுவும் நம்மளை சோதிக்குதுன்னு சொல்லி ஹீரோயின் போகும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ போவாங்க ஜூஸ் எடுக்கிறக்காண்டி. ஹீரோயின் பண்ணால் அந்த மிஷின் ஒர்க் ஆகலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அது கேட்காது. அவர் பாட்டுக்கு போவார், காசு விடுவார். ஹீரோயின் என்ன சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான்னு போகும்போது அவரு பார்த்தீங்கன்னா 2 ட்ரிங்கோடு வருவாங்க. ஹீரோயின் இது ஒர்க் ஆகுதான்ட்டு ஹீரோ கிட்ட அதில் ஒரு ட்ரிங்க் என்னோடதுன்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோ பாட்டு கிராஸ் ஆகி போவாங்க. என்ன ஹீரோயின் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது ஹீரோ திரும்பி பார்த்துட்டு வேணுமான்னு சொல்லி கேட்பாங்க. கேட்க மாட்டாங்க, ஆக்ஷன் காட்டுவாங்க. ஹீரோயின் ஆமாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்களோன்னு நினச்சேன்ட்டு அதை வாங்கிட்டு இந்த மாதிரி நேற்று நம்ம பீச்சில் மீட் பண்ணோமே ஸ்கார்ஃப்குள்ளே எடுத்து கொடுத்தீங்களேன்னு சொல்லும்போது ஹீரோ குறுகுறுன்னே பார்த்துட்ருப்பாங்க. ஹீரோயின் என்ன இவர் இப்படி பார்க்குறாருன்ட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வந்துடுவாங்க. ஹீரோ தான் அந்த ஃபோட்டோ எடுத்திருப்பாள், எடுத்து பார்த்துட்டு ஓ இது அந்த பொண்ணாச்சேன்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சு பார்ப்பாரு. ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிவிட்டு இந்த ஷூட்டிங்லேருந்து போக சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவாங்க. ஃப்ரெண்டும் நீ அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண, திடீர்னு ஒன்று தூக்கிட்டாங்களே, நீ என்ன பண்ண போகிறீங்கும்போது என்ன பண்ணுறது, இங்கே ரூமில் இருக்க சொன்னாங்க ஆனால் எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, அதனால நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லும்போது அவங்க ஷாக் ஆயிடுவாங்க. இல்லை இல்லை நீ வீட்டுக்கெலாம் வர வேண்டாம், நீ 2 days அங்கேயே ஸ்டே பண்ணிக்கோ, என்ஜாய் பண்ணு, இது உனக்கு ரெஸ்ட்டாக நினச்சிக்கோன்னு சொல்லும்போது ஹீரோயின் இந்த இடத்துக்கு நான் எத்தனை டைம் வந்திருக்கேன் ஃப்ளைட் அட்டெண்டராக இருக்கும்போது, அதனால் நாங்கள் வரேன்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்டும் இல்லை இல்லை நீங்கள் வராத, நான் சொல்கிறேன்ல நீ கேளு, 2 days கழிச்சே வாங்கும்போது ஹீரோயின் யாரை இன்வைட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கேட்பாங்க. கண்டுபிடிச்சிருப்பாங்க போல், ஏன்னா அவங்க வீட்டில் டெக்கரேட்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃப்ரெண்டு உடனே கால் கட் பண்ணிடுவாங்க. ஹீரோயினுக்கு டெக்ஸ்ட்டில் இங்கே பாரு 2 days கழிச்சே வா, இதெல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன்னு சொல்லி டெக்ஸ்ட் அனுப்புவாங்க. ஹீரோயினை என்ன பண்ணுறதுன்ட்டு யோசிப்பாங்க. நம்மளுக்கு ஃப்ரெண்டாக காட்டுவாங்க, எல்லாம் குக் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ யாரோ டோர் நாக் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்களும் நம்ம எதிர்பார்த்த பர்சன் தான் வந்துட்டாங்கன்ட்டு டான்ஸ் பண்ணிட்டுலாம் போய் டோர் ஓப்பன் பண்ணுவாங்க. பார்த்தா மிலிட்ரியிலேருந்து வந்தவராக இருக்கும். நீ என்ன இங்கே பண்ணுறீங்க மாதிரி கேட்பாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட தம்பியாக இருப்பாங்க. நான் ஹீரோயினை பார்க்கறக்காண்டி வந்தேன், நான் மிலிட்ரியிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டேன்னு சொல்லும்போது அவங்களும் வந்தீங்கன்னா
போய் ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸை பாரு, இங்கெல்லாம் வரக்கூடாது, போ போ ஹீரோயின்லாம் இங்கே இல்லைன்னு சொல்லும்போது, இல்லை இல்லை நான் ஹீரோயினை பார்த்துட்டு தான் போவேன், என்னை உள்ளே விடுங்கம்பாங்க. நீ வரவே கூடாது, இன்னைக்கு நீ வரவே கூடாதுன்ட்டு அவங்கள எவ்வளவோ வெளியில் தள்ள ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இவர் பண்ணால் குடுகுடுன்னு வீட்டுக்குள்ளே வந்துடுவார். நம்மளுக்கு ஹீரோயின் தான் காட்டுவாங்க. சரி கிடைச்ச டைமை ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு அவங்க போகிற ஒவ்வொரு இடத்தையும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரியாக போட்டுட்ருப்பாங்க. அப்படி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிடும்போது ஆப்போசிட்டில் ஒரு வாலில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தனியாக உட்காந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் இருக்கும். ஹீரோயின் அதை பார்த்துட்டு இது யார் ட்ரா பண்ணதுன்னு சொல்லி கேட்பாங்க. அவங்களும் யார் ட்ரா பண்ணாருன்னு தெரியலம்மா, ஆனால் ஒருத்தர் அங்கே இடத்துல உட்காந்துட்டு சூசைட் பண்ணி போயிட்டாரு, அதனால் அழிக்கிறதுக்கும் பயமாக இருந்தது, அழகாக இருக்குன்னு சொல்லி நாங்களும் விட்டுட்டோம்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் ரொம்பவே லோன்லியாக இருக்க மாதிரி தான் அந்த பெயிண்டிங் இருக்கும். அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஸ்டிக்கி நோட் மாதிரி எழுதி ஒட்டுவாங்க. இது அந்த சைடு போன ஹீரோ பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க. ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஹீரோக்கு வணக்கம் வைப்பாங்க. ஹீரோவை அவருக்கு வணக்கம் வச்சுட்டு நின்றுட்டு இருப்பாங்க. பின்னாடி ஒரு ட்ரக் வந்து ஹாரன் அடிக்கும். ஹீரோ பார்த்தீங்கன்னா மூவ் ஆக மாட்டாங்க. ஹீரோயினும் பின்னாடி ட்ரக் இருக்குன்னு சொல்லி ஆக்ஷனில் காட்டும்போது தான் ஹீரோ பார்த்தீங்கன்னா நவருவாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஆக்ஷன் மூலமாகவே தேங்க்ஸ் சொல்லிட்டு போவாங்க. அப்போ தான் ஹீரோயினுக்கு புரியுது ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா காது கேட்காதுன்ட்டு. நம்மளுக்கு இந்த சைடு ஃப்ரெண்டை காட்டுவாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் வரேன்னு சொல்லியிருப்பார் போல், இல்லை ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அதனால் வரலேன்ட்டு இவங்களே தான் அதுக்கு பதில் சொல்லுவாங்க. தம்பி அந்த இடத்துல இருக்கா இல்லையா, அதனால் அவங்க சமைச்சு வச்ச தம்பி கொடுத்து நீ சாப்பிடு இன்றைக்கி அவர் வரலையாமான்னு சொல்லும்போது அவரும் நீ லவ்வில் ஃபாலோ ஆகிட்டியாச்சே, முன்னாடியே சொல்லியிருந்தா உனக்கு நிறைய அட்வைஸ் கொடுத்துருப்பேன்ட்டு அந்த இடத்துல அவங்கள பண்ணால் கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு பண்ணால் ஹீரோயின் தான் காட்டுவாங்க. ஒரு கேஃபேக்காண்டி வந்திருப்பாங்க. அந்த இடத்துல தான் ஹீரோ உட்காந்து ட்ரா பண்ணிகிட்டு இருப்பாங்க. ரூஃப் டாப் கேஃபேனால அழகாக இருக்குதுன்ட்டு. அப்படி ஒரு கோட்டு கீழே விழுந்திருக்குன்னு ஒரு ஸ்டாஃப் எடுத்து கொடுப்பாங்க. ரொம்ப நேரமாக கூப்பிட்டு பார்ப்பாங்க. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த நோட் பண்ணுவாங்க. அப்புறம் டச் பண்ணி தான் ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு போவாங்க. இதெல்லாம் ஹீரோயின் பார்ப்பாங்க. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியில் வருவாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரே சத்தமாக புகையாக வந்துட்டுருக்கும். எல்லோரும் கீழே பார்ப்பாங்க. இவங்களும் என்னதுன்னு பார்த்தா அங்கே கிச்சன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆகிருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெளியில் ஓடுவாங்க. அப்படி ஓடும்போது யாருமே இடிக்காமல் ஓடுங்க, நான் சொல்கிறது உங்களுக்கு கேட்குதான்னு சொல்லி கேட்கும்போது தான் ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ அங்கே இருக்காரு, அவருக்கு வர காது கேட்காதுன்னு ஹீரோயினுக்கு தெரியும் இல்லையா. அவர் என்ன பண்ணுவாருன்னு சொல்லி யோசிச்சு ஹீரோவை பார்க்கறக்காண்டி வருவாங்க. இந்த சரி ஹீரோ அப்போ தான் ட்ரா பண்ணிவிட்டு போகலான்னு சொல்லி எந்திரிப்பாங்க. ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரதை பார்த்துட்டு இவரும் பார்த்தா ஸ்மைல் பண்ணுவாங்க. ஹீரோயினும் வந்துட்டு சீக்கிரமாக வாங்க நம்ம இங்கேருந்து போகணுன்ட்டு ஹீரோ கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போ தான் ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஃபயர் ஆயிருக்குன்னு சொல்லி தெரிய வந்தது. அவர் அந்த ஃபயரை பார்த்து கொஞ்சம் பயந்துருவார். அப்படியே அந்த இடத்துல உட்காந்துருவாங்க. ஹீரோனும் பார்த்தீங்கன்னா தெரியாமல் கீழே விழுந்துருவாங்க. ஹீரோ அந்த ஃபயரை பார்த்துட்டு இவர் பாஸ்டில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கும் போல் அந்த விஷயத்த பார்த்தா யோசிச்சு பார்ப்பாங்க. ஹீரோயின் அவர் கன்னத்தில் கை வச்சுட்டு இங்கே பாருங்கள் ஒன்றும் இல்லை நம்ம இங்கேருந்து போயிடலாம் ஓகேவான்னு சொல்லுவாங்க. அப்படியே அந்த இடத்துலேருந்து வரும்போது பார்த்தா ரொம்பவே புகையாக இருக்கும். அதனால ஹீரோ நாங்கள் ஸ்கார்ஃபை பார்த்தீங்கன்னா ஹீரோ ஃபேஸ் மேலே வச்சு தான் ஹீரோ அங்கேருந்து கூட்டிகிட்டு வருவாங்க. கொஞ்ச நேரத்துலேயே நம்மளுக்கு ஹாஸ்பிட்டலில் காட்டுவாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா கண் விழிப்பாங்க. அங்கே ஹீரோயின் இருக்கிறத பார்ப்பாங்க. ஹீரோயின் இன்னும் மயக்கத்துலேருந்து எந்திரிக்கிறத போல் அந்த ஸ்கார்ஃபையும் எடுத்து ஹீரோ பார்த்துட்டு இருப்பாங்க. டாக்டர் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை எழுப்பி இந்த மாதிரி உனக்கு எல்லாம் நல்லா ஆயிடுச்சுமா நீங்கள் இருந்து போகலான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹீரோயின் சைடில் பார்த்தா ஹீரோ அந்த இடத்துல இருக்கிறத பார்ப்பாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பார்த்துட்டு நோட்டில் எழுதி காட்டுவாங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க ஓகேவான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கையில் கொஞ்சம் ஆக்ஷன் பண்ணுவாங்க. ஹீரோவும் ரொம்பவே தேங்க்ஸ் நீங்கள் காப்பாற்றினதுக்குன்னு சொல்லி எழுதி காட்டுவாங்க. ஹீரோயின் அதிலெல்லாம் ஒன்றும் இல்லை பரவாயில்லன்னு சொல்லும்போது ஹீரோயின் வயிற்றுலேருந்து ஒரு சவுண்டு வரும். அதனால ஹீரோயின் வயிற்றில் கை வைப்பாங்க. ஹீரோ அவங்களுக்கு வலிக்குதான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் இல்லை நீங்கள் நோட் கொடுங்கன்ட்டு ஹீரோயின் அதை அடிச்சுட்டு இல்லை எனக்கு பசிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு சிரிச்சிருவாங்க. ஓகே சாப்பிட போகலான்னு சொல்லி வெளியில் வந்து பார்த்தா எந்த ஒரு கடையுமே இருக்காது. ஹீரோயின்ச்சு எந்த ஒரு கடையுமே இல்லைன்னு சொல்லி புலம்பும்போது ஹீரோவும் அவர் ஃபோனில் பார்த்தா டெக்ஸ்ட் பண்ணி காட்டுவாங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு பிளேஸ் இருக்குதுன்னு சொல்லும்போது ஹீரோயின் நான் பேசினது உங்களுக்கு கேட்குதான்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோ எனக்கு கேட்கல உங்கள் லிப்ஸ்ன்னு சொல்லி லிப்ஸை காட்டும்போது ஹீரோயின் நீங்கள் லிப்ஸில் ரீட் பண்ணுவீங்கன்னு சொல்லி அமேஸ் ஆகிட்டு எந்த இடம்னு சொல்லி கேட்பாங்க. பக்கத்தில் தான் இருக்குது வாங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வருவாங்க. எங்கே ஹீரோவோட கேம்பர் வேனுக்கு தான் வந்திருப்பாங்க. ஹீரோ பண்ண குக் பண்ணும்போது ஹீரோயின் எனக்கு இதில் 2 கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு நிறையா வேணும்னு சொல்லுவாங்க. சமைச்சிட்டு ஹீரோவே பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு சர்வ் பண்ணி கொடுப்பாங்க. ஹீரோயினுக்கு பார்த்தா ஃபோக் யூஸ் பண்ண தெரியாது போல் அவங்களும் ரொம்பவே ட்ரை பண்ணுவாங்க. இதெல்லாம் ஹீரோ பார்த்துட்டு சிரிப்பாங்க. ஹீரோயினும் ஃபோக் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கிறத பார்ப்பாங்க. ஏன் சிரிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் டெக்ஸ்ட் பண்ணி காட்டுவாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பர்சனோட உட்காந்து சாப்பிட்றேன் இவ்வளோ கலகலப்பான்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணி காட்டுவாங்க. ஹீரோயின் அதை பார்த்து சிரிப்பாங்க. ஹீரோவும் நீங்கள் இங்கே ஷூட்காண்டி வந்திருக்கீங்களான்னு சொல்லி காட்டும்போது ஹீரோயின் நீங்கள் மார்னிங் அங்கே வந்தீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோவும் ஆமான்னு சொல்லுவாங்க.
ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன்லேயே ஒரு மாதிரி பண்ணி காட்டுவாங்க. ஹீரோயினுக்கு அது புரியாது. என்னன்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோ பார்த்தீங்கன்னா, "நீங்க ஆக்ட்ரஸான்னு?" சொல்லி காட்டுவாங்க. ஹீரோயின் ஆக்ட்ரஸான்னு சொல்லி பார்த்துட்டு, அவங்க ஏதோ ஒரு மாதிரி சோகமா ஸ்மைல் பண்ணுவாங்க. ஹீரோ திருப்பி அந்த ஆக்ஷன பண்ணி காட்டுவாங்க. இவங்க சாப்பிடும்போது மழையும் வந்துரும். அதனால பார்த்தீங்கன்னா, ஹீரோ "நீங்க அந்த வேன்ல உட்காந்துக்கோன்னு" சொல்லுவாங்கன்னா, ஆக்ஷன் பண்ணி காட்டுவாங்க. அப்படி அங்க இருக்கும்போது, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "நீங்க ட்ரா பண்ணுவீங்களான்னு?" சொல்லி கேட்பாங்க. அப்போ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ட்ராயிங் நோட்டு ஒண்ணு எடுத்து குடுப்பாங்க. ஹீரோயினுக்கு குளிருமேன்னு சொல்லிட்டு, ஒரு பிளாங்கெட்டையும் பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு குடுப்பாங்க. ஹீரோயினும் அந்த ட்ராயிங்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இடிக்கும். ஆனா, ஹீரோவுக்கு தான் எதுவும் கேட்காது இல்லையா? அதனால அவர் பாட்டுக்கு மழைய பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோயினும் பார்த்துட்டா, அவங்க இயர்ஸ க்ளோஸ் பண்ணிட்டு அந்த மழைய பார்ப்பாங்க. நல்லா தான் இருக்கு சவுண்ட் இல்லாம மழைய பார்க்கறக்குன்னு சொல்லி நினைப்பாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் தங்கியிருக்க இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஹீரோயினும், "நான் இங்க தான் இருக்கேன். இன்னைக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு" சொல்லிட்டு போம்போது, ஹீரோவும் ஸ்டாப் பண்ணிட்டு ஏதோ ஆக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் பண்ணி காட்டுவாங்க. ஹீரோயினுக்கு அது புரியாது. "இல்ல, இல்ல நான் நல்லா தான் இருக்கேன். அடிபட்டத கேட்குறீங்களா? பரவாயில்லன்னு" சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து போவாங்க. ஹீரோ போறத பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் பார்ப்பாங்க. ஹீரோயின் பார்க்காதம்போது ஹீரோவும் பார்த்துட்டு லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு போவாங்க. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, அவங்க ரூம்ல ஹீரோ என்ன ஆக்ஷன் பண்ணாங்கன்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. இன்னைக்கு பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். என்னால தானே உங்களுக்கு அடிபட்டதுன்னு சொல்லி தான் அவர் ஆக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓ! இதத்தான் அவரு மீன் பண்ணாரான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அத பார்ப்பாங்க. நம்மளுக்கு ஹீரோவ காட்டுவாங்க. இன்னைக்கு மார்னிங் நடந்ததுல ஹீரோயின் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போயிருப்பாங்க இல்லையா? அந்த விஷயத்த நினைச்சு லைட்டா ஸ்மைல் பண்ணுவாங்க. இந்த சைடு ஹீரோயின் சைன் லாங்குவேஜ்ல எப்படி நம்மள இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு, இந்த சைடு அவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் இங்கேருந்து கிளம்புறதா இருக்கும். அதனால வெளியில வரும்போது அந்த ஹோட்டல் லேடியும் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் கிட்ட வந்து ஒரு நோட் புக் மாரி குடுப்பாங்க. இந்த மாரி ஒருத்தர் வந்து குடுத்துட்டு போனாரு. வாய் பேச முடியாது அவர்னாலன்னு சொல்லும்போது, ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோ தான் குடுத்துருக்காங்கன்ட்டு அந்த ட்ராயிங் நோட்ட ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. கடைசியா ஹீரோயின் அந்த பீச்ல நின்னுருப்பாங்க இல்லையா? அது மாரி ஒரு ட்ராயிங் பண்ணிட்டு, "டூ மிஸ் ஆக்ட்ரஸ்ன்னு" போட்டிருப்பாங்க. அத பார்த்து ஹீரோயின் ஸ்மைல் பண்ணுவாங்க. ஹீரோவ பார்க்க போலான்னு வரும்போதே, அந்த ஆக்ஷன்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு வருவாங்க. நேத்து இருந்த இடத்துல வந்து பார்த்தா, ஹீரோ அங்க இருக்க மாட்டாங்க. ஹீரோயினும் ஒரு மாரி சோகமா அந்த ட்ராயிங் புக்கோடயே அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா போவாங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 3 வீக்ஸ் லேட்டர்ல காட்டுவாங்க. ஹீரோ, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெகுலர் வேலைய பார்த்துட்டு இருப்பாங்க. இதுவரை அவங்க திருப்பி மீட் பண்ணது கிடையாது. அப்படி ஹீரோ ரோட கிராஸ் பண்ணி போம்போது தான் ஆப்போசிட்ல தான் ஹீரோயின் வந்திருப்பாங்க. ஆனா இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா பார்த்துக்க மாட்டாங்க. ஹீரோவ காட்டுவாங்க. புதுசா ஒரு வீட்டுக்கு வந்திருப்பாங்க போல. அங்க உள்ள பாட்டியும் பேரனும் பார்த்தீங்கன்னா, "இந்த மாரி நாங்க பக்கத்து வீட்ல இருக்கோம்ப்பா. உனக்கு எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் கேளுன்னு" சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வளவளன்னு பேசுவாங்க. ஹீரோ ஒரு நிமிஷம்ன்ட்டு டெக்ஸ்ட் பண்ணி காட்டுவாங்க. இந்த மாரி "நீங்க பேசுறது எனக்கு எதுவும் கேட்காது. எனக்கு காது கேட்காதுன்னு" சொல்லி டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. பாட்டி அத பார்த்து ஷாக் ஆயிட்டு, அவங்க பேரன பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கூட்டிட்டு போவாங்க. ஹீரோ ஏன் இவங்க இப்படி போறாங்கிற மாரியே பார்ப்பாங்க. ஹீரோயின காட்டுவாங்க. அவங்களும் ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட்டா ஏதோ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. வீட்ல பார்த்தீங்கன்னா, ஹீரோ காட்டுவாங்க. ஹீரோயின் ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க இல்லையா? அந்த ஃபோட்டோவ பார்த்துட்டு டெலீட் பண்ணலாம்னு சொல்லி டெலீட் பண்ணிட்டு, ஒரு மாரி உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஹீரோ அந்த ட்ராயிங் பண்ணி குடுத்துருப்பாங்க இல்லையா? டூ மிஸ் ஆக்ட்ரஸ்ன்ட்டு. அத பார்த்துட்டு எப்படி அந்த ஆக்ட்ரஸ சிம்பிள் பண்ணி காட்டினாங்க இல்லையா? அந்த மாரி பண்ணி காட்டுவாங்க. ஃப்ரெண்ட் அங்க வந்துட்டு, "என்ன சைன் லாங்குவேஜ்லாம் கத்துட்டு இருக்க போலங்கும்போது, மேபி கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு வரும்ல. அதனால தான் கத்துட்டு இருக்கேன்னு" சொல்லும்போது, "போதும் போதும் வா சாப்பிடலாம்னு" சொல்லி கூட்டிட்டு போவாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவங்க ஒர்க் பண்ற இடத்துக்கு வருவாங்க. கேஃபேல தான் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஆப்போசிட்ல தான் ஹீரோ ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா 2 பேரும் பார்த்துக்க மாட்டாங்க. ஹீரோ அப்படி கேலரிக்குள்ள போம்போது ஒரு போஸ்டர பார்த்துட்டு போவாங்க. அந்த இடத்துல ஒரு ஸ்பீச் குடுத்துட்டு இருப்பாரு. இந்த மாரி "என்னோட ஆர்ட் கேலரி நீங்க பாருங்க. எல்லா பெயிண்டிங்ஸும் நான் கஷ்டப்பட்டு ட்ரா பண்ணதுன்னு" சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு பண்ண ஹீரோ வந்து அவங்களுக்கு ஹாய் காட்டுவாங்க. ஹீரோவ பார்த்தோன்னே ஒரு மாரி ஜர்க் ஆயிட்டு தான் ஸ்பீச் குடுப்பாங்க. ஹீரோவும் அங்கேருந்து வருவாரு. இவரு இங்க என்ன ஒர்க் பண்ணுவாருன்னா, ஒரு டீச்சரா இருப்பாரு. ட்ராயிங் டீச்சரா. இவருக்கும் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இவர மாரியே காது கேட்காது, வாய் பேசவும் முடியாது. அந்த கிளாஸ் பண்ண இவரு அழகாவே எடுத்துட்டு இருப்பாங்க. உங்களுக்கு எப்படி நான் கான்ஃபிடென்ட்டா ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லிக் குடுக்குறேன். இந்த கிளாஸ் உங்களுக்கு ஜாலியாவே போகுன்ட்டு, இவங்க 4 பேருமே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ல தான் பேசுவாங்க. நம்மளுக்கு ஹீரோயின் தான் காட்டுவாங்க. ஒரு ஆடிஷனுக்காண்டி வந்திருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சோனே, அந்த டைரக்டர் என்ன சொல்லுவாருன்னா, "இந்த மாரி நீ டயலாக்லாம் நல்லா டெலிவரி பண்றம்மா. ஆனா உன்கிட்ட எமோஷன்ஸ் கிடையாது. மேபி நெக்ஸ்ட் டைம் பார்க்கலான்னு" சொல்லும்போது, ஹீரோயின் "உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? நான் இந்த ஸ்கிரிப்ட படிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு என் ஹார்ட் ஒர்க்கிங்லாம் போட்டிருக்கேன். அதனால ஏன் என்னால எதுவுமே டிசர்வ் பண்ண முடியலைங்கும்போது, ஏன்னா உன்கிட்ட எமோஷன்ஸ் இல்ல. நீ டயலாக்க நல்லா மனப்பாடம் பண்ணி டெலிவர் பண்ற. ஆனா அதுக்குன்னு ஒரு எமோஷன்ஸ் வேணும்ல. நீ பண்ற ஹார்ட் ஒர்க்குக்கு தகுந்த மாரி நெறைய வேலை வெளியில இருக்கு. அத நீ ட்ரை பண்ணலான்னு" சொல்லி மூஞ்சில அடிச்ச மாரி ஹீரோயின் கிட்ட பேசிருவாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாரி ஆயிரும். அங்கேருந்து போலாங்கும்போது ஒரு பெர்சன் இன்னொரு பெர்சன் கிட்ட என்ன சொல்வாங்கன்னா, இந்த மாரி இவங்க ட்ரெஸ்ஸிங்க பார்த்தா ஒரு ஃப்ளைட் அட்டெண்டன்ட்டா ஒர்க் பண்ணியிருப்பாங்க போலங்க மாரி கிண்டலா பேசுவாங்க. ஹீரோயின்
டக்குன்னு வெளியில் வந்து அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் கிழிச்சு போகலான்ட்டு பார்ப்பாங்க. ஆனால் மனசு கேட்காது, தூக்கி பேக்கில் போட்டுட்டு வருவாங்க. இந்த சைடு நம்மளுக்கு ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவர் பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டிக்கி நோட் எடுத்து பார்ப்பாங்க. இது எந்த ஸ்டிக்கி நோட்டாக இருக்குன்னா, ஹீரோயின் அந்த ஒரு பெயிண்டிங்கை பார்த்து ஒட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டிக்கிங் நோட்டாக தான் இருக்கும். அதில் என்ன எழுதியிருக்குன்னா, நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சராக இந்த விஷயத்த உங்களுக்காண்டி சொல்கிறேன், நீங்கள் இனிமேல் தனியாக இருக்க மாட்டீங்கன்னு நம்புறேன்ட்டு அங்கே எழுதி ஒட்டியிருப்பாங்க. ஹீரோ அந்த வழியாக வரும்போது அந்த ஸ்டிக்கி நோட்டை கையோடு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இந்த சீன் நம்மளுக்கு ஹீரோயினை காட்டுவாங்க. ஹீரோ கூட இருந்ததை நினச்சி பார்த்துட்டு, நீங்கள் மட்டும்தான் என்ன ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க, மத்த யாருமே நான் அந்த மாதிரி சொன்னது கிடையாது, சைடு ரோலு எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி தான் எனக்கு சொல்லியிருக்காங்கன்ட்டு ஒரு மாதிரி வருத்தமாக அவங்க ட்ராவல் பண்ணிட்டு வருவாங்க. அப்படி அவங்க வரும்போது பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஹீரோ இருக்கிறத பார்ப்பாங்க. ஹீரோவை கூப்பிடலான்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பார்க்க மாட்டாங்க. ஹீரோயின் அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவாங்க. சோகமாக பார்த்தா அந்த இடத்துல நிற்பாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துல யாரோ வர மாதிரி இருக்கும். தூரத்தில் ஹீரோயின் திரும்பி பார்த்தா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்திருப்பாங்க. ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோயின் ஸ்மைல் பண்ணுவாங்க. அப்படி 2 பேருமே ரோட்டுக்கு ஆப்போசிட் சைடில் தான் நிற்பாங்க. ஹீரோயின் தான் சைன் லாங்குவேஜ் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த வழியாக ஹாய் சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. ஹீரோவும் அதை பார்த்துட்டு, ஹீரோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்குன்னா, இந்த உலகத்தில் நான் மட்டும்தான் கஷ்டப்படணும்னு நினச்சேன் மித்தவங்க கூட பேசுறதுக்கு. ஏன்னா மித்த யாருமே பார்த்தீங்கன்னா காது கேட்காதவங்க கிட்ட பேசணும்னு சொல்லி என்றைக்குமே யோசிக்க மாட்டாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைமும் ஒரு பர்சன் என்கிட்ட வந்து ஹாய் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை மீட் பண்ணது எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவள் ப்ராக்டிஸ் சொன்னதை நினச்சி ஸ்மைல் பண்ணுறான். ஆனால் எனக்கு அது எப்படி தோணுதா, நான் வெறும் அவனுக்கு ஹாய் மட்டும்தான் சொல்கிறேன், வேறு எதுவும் ஓவராக திங்க் பண்ணாதேன்னு சொல்லி சொல்கிற மாதிரி இருக்குன்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க. இதோடையே பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது. இது பார்த்தீங்கன்னா ஃபீல் குட் ட்ராமா தான், கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ வரையும் நான் 4 எபிசோட்ஸ் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அது எல்லாமே பார்த்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. நானும் அது மாதிரி கொண்டு போக ட்ரை பண்ணுறேன்.